இரவு நேர வணக்கங்கள். தெரியும் தாத்தா, உங்களுக்கு கிடைத்த நேரம் இதுதான். தாத்தா, 1:25 உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாத்தா. நீங்கள் இந்த ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு தயவுசெய்து போய் படுத்துங்க தாத்தா. உங்களுக்கு தூக்கம் மிகவும் அவசியம். பாக்கியம்மா வர்றதுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு போயிடுங்க தாத்தா. என்ன பேச போகிறீங்க தாத்தா? இல்லை, நீங்கள் ஒரு குழந்தை என்ன கேட்டது தாத்தா, கடந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் அழகான கைகளை காட்டி எங்களுக்கு அதை பற்றி சொன்னீர்கள். அப்போது கையை மூடிக்கொண்டு நமது இதயம் இந்த அளவிலே தான் இருக்கிறது, இது சைஸில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அது மெய்யாவா தாத்தா? அவங்க சொல்வாங்களே. எப்படி சொல்கிறீங்க தாத்தா? நான் படித்திருக்கிறேன். பாட புத்தகத்திலே நம்ம இதயத்தை பற்றி படிக்கும்பொழுது அவர்கள் இந்த கையை காட்டி நமது இதயம் இந்த அளவில் தானே இருக்கிறது என்று சொல்லியிருக்கார்கள் தாத்தா. யாருன்னா அவங்க இதயத்தை பார்த்துருக்காங்களா தாத்தா? அவங்க இதயத்தை அவங்களே பார்த்துருக்காங்களா தாத்தா? பார்த்துக்கிறாங்க தாத்தா. கேள்வியை சரியாக கவனிங்க. யாருன்னா அவங்க இதயத்தை அவங்களே பார்த்துருக்கிறார்களா தாத்தா? ஒருவேளை மற்றவர்கள் பார்த்தது எல்லாமே இருக்கலாம், ஆனால் என்னுடைய இதயத்தை நான் பார்த்திருக்கிறேன் தாத்தா. நான் என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சரியான பதில் சொல்கிறேன் தாத்தா. உங்கள் இதயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம் சொல்லுங்களே. தாத்தா, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் தாத்தா. ஆனால் உங்கள் இதயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி தாத்தா? அப்படி சொல்லுங்களே. நான் ஒரு சமயத்தில் எனக்கு இதய நோவு வந்துவிட்டது, ஹார்ட் அட்டாக். என்னை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். எனக்கு உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று பல பிரச்சனைகளுக்கு பிறகு முடிவு செய்தார்கள். அப்பொழுது என்னுடைய ஹார்ட்டை, இதயத்தை முழுமையாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்து என்னுடைய இதயத்தை வெளியே எடுத்து வைப்பதை போல் சில ஏற்பாடுகளை பண்ணி என்னுடைய இதயத்தை அதில் அடைத்திருக்கும் அத்தனை அடைப்புகளையும் 4 bypass operations, totally the main 4 மெயின் டியூபுங்க தான் இருக்குது ஹார்ட்டில். அவைகள் அத்தனையும் அடைப்பட்டிருந்தது. அதற்காக அந்த என்னுடைய 4
திசையிலே இருக்கும் 4 குழாய்களையும் தைத்து விட்டு எனக்கு புது குழாய்களை அனைத்து ஃபிட் பண்ணார்கள். பண்ணிவிட்டு என்னுடைய இதயத்தை இரத்த ஓட்டத்தை க்ளீனாக செய்கிறார்கள். அதை நான் பார்த்தேன். என்னுடைய இதயம் என் கையளவு இருப்பதை நான் என் கண்ணாலே பார்த்தேன். அதான் ஓகே, உங்களுக்கு இதயம் ஆப்ரேஷன் செய்யப்பட்டது, உங்கள் கை இவ்வளோ பெருசாக இருக்குது நீங்கள் பார்த்து சொன்னீங்க. அதான் உங்களுக்கு தான் இந்த மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களே, உங்களால் எப்படி தாத்தா பார்த்துக்க முடியும்? கண்டிப்பாக உங்களால் அந்த நிலையில் நீங்கள் இந்த நிலையில் இருக்கும்போது உங்களுடைய இதயத்தை உங்களால் பார்த்துருக்க முடியாது தாத்தா. உங்களைப் போலத்தான் மற்றவர்களும் நினைப்பார்கள், சொல்வார்கள். நான் சொல்வது எப்படி உண்மையாகலாம்? என்னுடைய இதயம் என் கையளவில் இருந்தது என்று சொல்வதை ஒருவேளை நம்பிக்கொள்ளலாம். எல்லோரும் படித்திருக்கிறார்கள், தன்னுடைய இதயம் தன் கையளவு தான் இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் உங்கள் இதயத்தை பார்த்தேன் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் மயக்க நிலையிலே இருந்தீர்களே, எப்படி தாத்தா பார்த்தீங்களோ? பார்த்தேன் செல்வங்களே. அந்த சமயத்தில் நான் பார்க்கவில்லை. என்னுடைய ஆப்ரேஷன் செய்ததை வீடியோ எடுத்திருந்தார்கள். என்னுடைய ஆப்ரேஷன் எப்படியெல்லாம் செய்யப்பட்டது என்பதை வீடியோ எடுத்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த வீடியோவை எனக்கு கொடுத்தார்கள். அந்த வீடியோவில் என்னுடைய இதயத்தை என் கண்களால் நான் பார்த்தேன். சொல்லுங்களே தாத்தா, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கல தாத்தா. நீங்கள் சொன்னீங்களே, ஒரு காலத்தில் உங்களுடைய தமிழாசிரியர் ஒரு 4 நல்லாக்கிற கடலக்கொட்டையோடும் ஒரு கடலக்கொட்டையை சேர்த்து, சொத்த கடலக்கொட்டையை சேர்த்து சாப்பிட்டு கொள்ளுங்கள். ஒரு சொத்தை கடலக்கொட்டை சாப்பிடுவதால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உணவு நேரத்துக்கு சாப்பிட்டு கொள்ளுங்கள், பஞ்சகாலம் அப்படின்னு சொன்னார் தாத்தா. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எப்போதும் உண்மையை தான் பேசுவீர்கள், எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உண்மைகளிலே அந்த சொத்தை கல்லாக்குட்டிய மாதிரி ஒரு பொய் சொல்லிட்டீங்களே நான் பார்த்தோம் தாத்தா. ஆனால் நீங்கள் அந்த வீடியோ, உங்களுடைய வீடியோவை, உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்த வீடியோவை, அதில் இருந்த இதயத்தை நீங்களே உங்கள் இதயத்தை அந்த வீடியோ மூலமாக பார்த்துருக்கிறீர்களே, பார்த்தேன் என்று சொன்னீர்களே. சரி தாத்தா, உங்களுக்கு இதயமாக ஆப்ரேஷன் ஆச்சா தாத்தா? சொல்லுங்களே. எனக்கு 9 பிளாக்கேஜஸ் இருக்கிறது, நீ பிழைக்க மாட்டாய், உனக்கு ஆப்ரேஷன் செய்வது எல்லா விதத்துலேயும் பயனற்றது. அதனால் கொஞ்ச நாளைக்கு வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு இருங்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னுடைய மகள், என் குழந்தைகள் என்னை ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒகார்ட், இப்போது 40 ஹாஸ்பிட்டல் இன் பெங்களூர் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஆப்ரேஷன் செய்யும்போது அந்த ஆஸ்பத்திரியின் பெயர் ஒகார்ட் என்ற ஹாஸ்பிட்டல். அங்கே விவேக் ஜவாலி என்ற ஒரு நிபுணர், மிகவும் அனுபவம் பெற்றவர். அவர் செய்த அத்தனை ஆப்ரேஷன்களும் சக்ஸஸ். அப்பேற்பட்ட இடத்துல என் குழந்தைகள் என்னை எடுத்துன்னு போயிட்டு அவரிடம் ஒப்படைத்தார்கள். எனக்கு சுகர் லெவல் ஹை லெவலில் இருந்தது. இருந்தாலும் அந்த அடைப்பு உடனடியாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அந்த ஹை சுகர் லெவல் சுகரையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு அதுக்கு தேவையான சில ஏற்பாடுகள்லாம் செய்துவிட்டு என்னை ஆப்ரேஷன் செய்து ஒரே வாரத்தில் என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் செய்து வீட்டுக்கு அனுப்பினார்கள். 9 blockages, 4 bypass operations,
இவைகளெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் என் செல்வங்களே. நீங்கள் கேட்டீங்களே தாத்தா, நீங்கள் வீடியோவில் உங்கள் கையை காட்டி தன்னுடைய இதயம் ஒவ்வொருடைய இதயமும் அவருடைய கைப்பிடி அளவு தான் இருக்கிறது என்று சொன்னீர்களே, அது எப்படி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா தாத்தா? சொல்வார்கள், படித்திருக்கிறோம், மற்றவர்கள் யாராவது பார்த்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணால் உங்கள் இதயத்தை பார்த்திருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு உண்மையான சரியான பதிலை சொன்னீர்களே தாத்தா. உங்களுக்கு என்ன சொல்கிறது தாத்தா? உங்களுக்கு உங்கள் வீடியோவை பல பேர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பல பேர் உங்களுடைய வீடியோவுக்கு லைக்கிங் கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். உங்கள் வீடியோவுக்கு பல பேர் கமெண்ட் கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். இதை தாத்தா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தாத்தா. உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷனோட என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்க தாத்தா. இதே போல் பல பேர் உங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் தாத்தா. ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் தாத்தா. ஓகே தாத்தா. இந்த மாதிரி உங்களுடைய அனுபவத்தை கொண்ட பல வீடியோகளை சொல்லுங்கள் தாத்தா. ஓகே செல்வங்களே.